இவங்களையே பார்க்க முடியுது, இவங்க காட்டுல பார்க்கணுமா? நாங்க என்னத்துக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பொண்ணு எடுக்கணும்? எங்க சொந்தத்துல எங்களுக்கு 100 பொண்ணு இருக்கு. 100 பொண்ணுங்க இருந்தா லேடிஸ் ஹாஸ்டல் வச்சு நடத்துங்க, நல்ல வருமானம் வரும். யோ உனக்கு வருமானம் வேணா சொல்லு, என் கடையில வந்து பொட்டலம் போடு. ஒரு நாள் 150 ரூபா நான் உனக்கு தரேன். நான் வேணா 10,000 ரூபாய் சம்பளம் தரேன். உன் பையனை என் வீட்டு காரை ஓட்ட சொல்லு. உன் வீட்டுக்கார ஏன் பிள்ளை என்னத்துக்கு ஓட்டணும்? உன் வீட்டுக்கார வேணா வர சொல்லு, நாங்க எல்லாரும் குடும்பத்தோட உட்கார வச்சு உன் வீட்டுக்கார நல்லா ஓட்டுறோம். இந்த பாருடி, தேவையில்லாம என் புருஷனை பத்தி பேசுன வாய கிழிச்சு புடுவேன், கிழிச்சு. இவ்வளவு நேரம் நீ ஏன் புருஷனை பத்தி பேசினியா? அப்ப என்னத்த பிடிச்சு கிழிக்கிறது உன்னைய? தேதி காலண்டர் தர, அத கிளிங்க. என் வீட்டுல மந்த்லி காலண்டர் தான் இருக்குது, வேணா நீ வந்து கிழி, நல்லா பெருசா கிழிக்கலாம். தினசரி கேலண்டர் கூட வாங்க முடியாத துப்பு கட்ட குடும்பம் இது. அப்படி போடு கசபாஸ். யாரு துப்பு கட்ட குடும்பன்ற? உப்புலோட ஒரு லோடு இருக்கு, வந்து பாரு. ஐயோ ப்ளீஸ் மாமா, கொஞ்சம் சொன்னா கேளுங்க. ஐயோ மாமா, மாமா கொஞ்ச நேரம் அமைதியா உட்காருங்க மாமா. ஐயோ ஆண்டி, கொஞ்ச நேரம் நீங்களும் அமைதியா இருங்க ப்ளீஸ். நீங்கறேமா அம்மா அம்மா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஐயோ நிறுத்துங்க. அங்கிள், யோ மாமா, எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க ப்ளீஸ். இது ஒன்னும் டிவி ஷோ கிடையாது, மாத்தி மாத்தி கலாச்சு கவுண்டர் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு. சீரியல் ஃபேமிலி மாதிரி பண்ணாம கொஞ்சமாவது ஒரு நல்ல ஃபேமிலியா நடந்துக்கங்க ப்ளீஸ். நீங்களாம் பேசுவீங்கன்னு மரியாதை கொடுத்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சால ஏன் தப்பு? இடுப்புல அருண கொடியில இல்ல மொத்தமா அறுத்து விட்டுரு. அங்கிள், இங்க பாருடி, உன்னையே அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு 10 காரணத்தை சொல்ல சொல்லு. இந்த பாரு, நீ ஏன் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு 10 காரணத்தை சொல்லு, கேப்போம். அர்ச்சனாவோட குணத்துல எங்க அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கும். அப்போ என் பொண்ண சித்தியா தத்தெடுத்துக்கப்பா. மதன் எனக்கு ஒரு குழந்தை மாதிரி. எத்தனாவது குழந்தைமா? அங்கிள், அப்படி கேளுங்க. அர்ச்சனா ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. பெத்தவ என்னையே வாடி போடின்னு மரியாதை இல்லாம பேசுவா என் பொண்ணு. பொது இடத்துலலாம் நான் மதன் கூட சண்டையே போட மாட்டேன். ஏன் யாருக்கு தெரியாம ரூம்குள்ள கொட்டி கொண்டு வச்சு கும்மு கும்முன்னு கும்முவியாக்கும்? இல்ல இல்ல, நம்ம வீட்டுல நடத்தலாண்டி 3 ஆள் கிட்ட சொல்லுங்கற கம்னு சும்மாரியா வச்சு கும்மி பிடி பேசாமரியா?